பாஜகவுடன் பரஸ்பர உறவில் இருப்பதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். கோணம் 1. ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை அவருக்கு எதிரி எடப்பாடி பழனிசாமி தான் போலிருக்கிறது. திமுக எதிர்ப்பை விட எடப்பாடி எதிர்ப்பில்தான் அவர் அதிகம் அக்கறை காட்டுகிறார். தற்போது பாஜகவுடன் கூட்டணி வைக்காமல் அதிமுக விலகி இருப்பதால் தான் என்னவோ ஓ பன்னீர்செல்வம் பாஜகவுடன் நெருக்கம் காட்டுவதாகவும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. கோணம் 2. மோடியா லேடியா என கர்ஜித்தவர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா. பாஜகவுடன் இனி எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாது என அறிவித்தவர். ஆனால் தற்போது பாஜகவின் குரலாகவே மாறிவிட்டார் ஓபிஎஸ் என்கிறார்கள் எடப்பாடி ஆதரவாளர்கள். நேற்றைய செய்தியாளர் சந்திப்பில் பேசிய பன்ருட்டி ராமச்சந்திரன், பாஜகவை பொறுத்தவரை நாங்கள் குடும்பத்தினர் போன்றவர்கள், விருந்தாளிகள் அல்ல. எனவே தொகுதி பங்கீடு குறித்து பாஜகவே முடிவு செய்யும் என்பது போல் பேசியுள்ளார். அவரது இந்த பேச்சு ஓபிஎஸ் அணி முழுவதுமாக பாஜகவிடம் சரணடைந்து விட்டது போல் உள்ளதாகவே எடப்பாடி தரப்பினர் விமர்சித்து வருகின்றனர். கோணம் 3. பிரதமர் மோடியின் கூட்டத்தில் பாஜக கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்ற நிலையில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. இது தொடர்பாக அரசியல் வட்டாரத்தில் கேள்வி எழுந்த நிலையில் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், பன்ருட்டி ராமச்சந்திரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய பன்ருட்டி ராமச்சந்திரன், பிரதமர் மோடியால் தான் நிலையான ஆட்சி தர முடியும் எனவும் மோடி ஆட்சி தொடர வேண்டும் என்பதே தங்களின் அரசியல் நிலைப்பாடு எனவும் தெரிவித்தார். பாஜகவின் அழையாத விருந்தாளி ஓபிஎஸ் என கிண்டல் அடிக்கிறார்கள் எடப்பாடி ஆதரவாளர்கள். கோணம் 4. ஓபிஎஸ் பாஜகவிலேயே இணைந்து விடலாம் என்கிற முடிவில் இருப்பதாக தெரிகிறது. தாமரை சின்னம்தான் அவருக்கு கிடைக்கும் என்றே தெரிகிறது. இரட்டை இலை சின்னத்திற்காக போராடி வந்த ஓ பன்னீர்செல்வம் தற்போது அதை விட்டுவிட்டு பாஜக பக்கம் சாய்வது அவரது அரசியல் எங்கு போய்கொண்டு இருக்கிறது என பலரையும் யோசிக்க வைத்துவிட்டதாகவே அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர். கோணம் 5. பாஜகவை நம்பி ஏமாந்து விட்டோம் என்று ஒரு காலத்தில் புலம்பியவர்தான் ஓபிஎஸ். இப்போது எடப்பாடி எதிர்ப்புக்காக பாஜகவுக்கு பக்கபலமாக இருக்கிறார். அதிமுகவை மீட்பதா இல்லை இபிஎஸ்ஐ எதிர்ப்பதா? இதில் எது சரியானது என்பதில் அவருக்கு தெளிவு வேண்டும் என்றே கருத தோன்றுகிறது. ஒரு காலத்திலும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று ஜெயலலிதா சொன்னதை காப்பதும் முக்கியம் என்பதை ஓ பன்னீர்செல்வம் உணர வேண்டும் என்பதே அரசியல் விமர்சகர்களின் கருத்து.